ஹலோ டியூட்ஸ், டாக்டர் சுரேஷ் சேத்தாமன் ஃப்ரம் கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. இப்போது +2 எக்ஸாமினேஷன்ஸ்க்காக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க. ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்குது. ஸோ நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஸோ நீங்கள் நல்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு நானும் உங்களுக்காக இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே சமயத்தில் உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ட்ரீம் இருக்கும். ஸோ நான் இந்த கேம்பஸில் போய் படிக்கணும், என் லைஃப் எப்படி நான் செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாயிண்டில் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுலேயும் டாப் லெவல் யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் படித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். ஸோ அதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை நம்ம கிராக் பண்ணி ஆகணும். குறிப்பாக நீங்கள் அமிர்தாவை பொறுத்தவரை ஒரு 80% அப்படிங்கிறது பர்சன்டைல் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மார்க் தேவை. அதே மாதிரி விஐடி அப்படின்னாலும் அதுக்கு ஒரு மார்க் தேவை. ஸோ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டோம்னா ஒரு குறைந்த ஃபீஸில் போய் நீங்கள் படிக்கலாம். மார்க்கை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தேவையில்லாமல் நம்ம ஒரு 5 லட்சம் 6 லட்சம் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு 5 லட்சம் 6 லட்சம் அப்படிங்கிற பணம் கட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுப்போம். அப்போ அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. குறிப்பாக என்சிஆர்டி சிலபஸ் படிக்கிறவங்க ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன்ஸு. அதுக்காக ஸ்டேட் போர்டில் பண்ணுறவங்க முடியாதா அப்படிலாம் அப்படி கிடையாது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டைப் கொஸ்டின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கு நீங்கள் நார்மலாக ப்ரிப்பேர் ஆக மாட்டீங்க. அப்போ அங்கே நீங்கள் எலாபரேட்டிவ் டைப்பில் எக்ஸாம் எழுதுறதோ, இல்லை 2 மார்க் கொஸ்டினுக்கு எக்ஸாம் எழுதுறதோ, 1 மார்க் கொஸ்டின் எக்ஸாம் எழுதுறதோ, அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுனால ஒரு மல்டிபிள் சாய்ஸ் அப்படின்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட எல்லா ஆன்சருமே ஒரே மாதிரியான ஆன்சராக இருக்கும். ஆனால் எந்த ஆன்சர் ரொம்ப பெர்ஃபெக்டான ஆன்சர்னு செலக்ட் பண்ண நேரங்களில் கஷ்டமாயிடும். சில நேரங்களில் உங்களால் டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் போயிடும். அந்த மாதிரி பண்ணும்போது அதிகமான வெயிட்டேஜ் நீங்கள் ஒரு மேக்ஸுக்கு கொடுப்பீங்க, ஃபிசிக்ஸ் கொடுப்பீங்க, கெமிஸ்ட்ரி கொடுக்காம விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் மிஸ் பண்ணுறதுனால மார்க் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன மாதிரியான பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதையெல்லாம் நம்ம ஈஸியாக எப்படி கிராக் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு சில ஃபாஸ்ட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்து பர்ஃபெக்டாக படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மார்க் ஸ்பெசிஃபிக்காக படித்த குழந்தைங்களுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் கொஞ்சம் நம்ம நல்லா எஃபோர்ட் போட்டு அந்த ட்ரிக்ஸை நம்ம ப்ளே பண்ணி எந்த இடத்துல எதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக என்ட்ரன்ஸை கிராக் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் சக்ஸஸ் செயலர் சுரேஷ் சீதாராமன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் நீங்கள் முதல்ல பார்க்கலாம் இருந்தால் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா பேசிகிட்டு நம்ம 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த சேம் ஃபீல்டு, இன்ஜினியரிங் ஃபீல்டில் டீச்சிங் ஃபீல்டில் இருந்து நம்ம ஒரு ப்ரொஃபஸராக இருந்து டீனாகி இன்றைக்கி எல்லா லெவலில் நம்ம இருந்து ஒர்க் பண்ணதுனால ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்புட் கொடுத்தா அவர் சக்ஸஸாக வருவாருங்கிறத நம்ம ஃபுல்லாக ஃபீல் பண்ணி நம்ம வந்ததுனால உங்களுக்கு கரெக்டான இன்புட்டை கொடுக்க முடியும். ஸோ அந்த விதத்தில் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு சார் இது இந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. இது உங்களுக்கு விஐடி போகலாம், பிட்சாட்டுக்கு போகலாம், எஸ்ஆர்எம் போகலாம், மணிபால் இன்ஸ்டியூட் போகலாம், லவ்லி ப்ரொஃபஷனல் போகலாம். ஸோ இன்னும் அவ்வளோ என்ன ஜேஇயோட செகண்ட் ஃபேஸ் எக்ஸாமினேஷன் எழுதலாம். இன்னும் ஜேஇ அட்வான்ஸுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணனாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு 60 ஹவர்ஸ் கோர்ஸ் நம்ம பர்ஃபெக்டாக டிசைன் பண்ணியிருக்கிறோம். இதுலேயே 45 ஹவர்ஸ் கோர்ஸும் டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா அந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்தவரை மேக்ஸிமம் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ் நம்ம மெயினாக இன்புட்ஸ் கொடுக்குறோம். அதுலேயும் சில எக்ஸாமினேஷனில் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்கலாம். அதையும் கொஞ்சம் டச் பண்ணுறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ஐடிஸ், ஐஐடிஸில் இருக்கக்கூடியவங்க உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்த கோர்ஸில் ஒரு 2 hours to 3 hours நீங்கள் அவங்க கூடயும் பேசலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இன்ஜினியரிங் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்மளை சுற்றி 360 டிகிரி நீங்கள் திரும்பி ஒரு நிமிஷம் நின்று அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற எல்லா பொருளுமே இன்ஜினியரிங் இருக்கும். நம்ம சந்திராயன் 3 லேண்ட் ஆனதுலேருந்து சரி, இன்றைக்கி அட்டானமஸ் வெஹிக்கிள் போகிறதுலேருந்து சரி, ஃப்யூச்சரில் ரோபோட்ஸ் வரப்போகிறதும் சரி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூப்பர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக மாறப்போகிறதும் சரி, சூப்பர் இன்டெலிஜென்ஸாக மாறப்போகிறதும் சரி, போன வீடியோவில் பல விஷயங்களை கொடுத்துட்ருக்குறோம். நம்ம நினைக்காத சில விஷயங்களை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதே மாதிரி நம்ம நினச்சி பார்க்க முடியாத விஷயத்த ஃப்யூச்சரில் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரே விஷயம் இன்ஜினியரிங்லாம் தான் முடியும். ஸோ இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் படிக்கலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்தால் கேரண்டியாக சூப்பராக இன்ஜினியரிங் படிக்கலாம். ஆனால் யார் படிக்கலாம் அப்படின்னா, மேக்ஸ் யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறவங்க, ஃபிசிக்ஸ் யாருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வரும் அப்படிங்கிறவங்க, கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு யாருக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க, இந்த 3 பேருமே இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்னா தாராளமாக படிக்கலாம். ஸோ பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்குள்ளே நம்ம போய் படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய முக்கியமான விஷயம்.
அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருந்தாலும், நிறைய ஸ்டேட் லெவல் யூனிவர்சிட்டிஸ் இருந்தாலும், நிறைய டீம்டு யூனிவர்சிட்டி இருந்தாலும் எங்கே போய் படிக்கிறது அப்படிங்கும்போது ஐஐடிஸ், என்ஐடிஸ் அப்படின்னா அதுக்கு நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி பிட்ஸ் பிலானி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு இன்ஸ்டியூட். இதுக்கெல்லாம் நீங்கள் எழுதி உள்ளே போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடும். அமிர்தா உண்மையிலே லைஃப் ஸ்டைல் மாறிடும். விஐடியில் போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறிடும். எஸ்ஆர்எம், மணிப்பால் இன்ஸ்டியூட், எல்பியூ, லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டிஸ், இன்னும் லாட் மெனி மோர் யூனிவர்சிட்டிஸ், சாஸ்திரா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. பட் உங்கள் மார்க் தான் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிற டிசைட் பண்ணும், அல்லது உங்களுக்கு இருக்கிற மணி வேல்யூ தான் உங்களை எங்கே போகிறீங்கிறத டிசைட் பண்ணும். ஸோ நம்ம அதை பிளான் பண்ணலாம். ஸோ முக்கியமாக வந்து பேஸ்ட் ஆன் த ஸ்கோர்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யூனிவர்சிட்டிஸ் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்க, நான் ஏற்கனவே போன வீடியோவில் கொடுத்துருந்தேன். இந்த மார்க் எடுத்திருந்தீங்கன்னா இந்த ரேங்கிங், இந்த பர்சன்டைல் வரும், இந்த ரேங்க்குள்ளே வருவீங்க. ஸோ நீங்கள் ஐஐடிஸ் போகலாம், இந்த ரேங்க்குள்ளே வருவீங்க, என்ஐடிஸ் போகலான்னு சொல்லி போன வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச், ஐஐஎஸ்சிஆர்எஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி, ஐஐபிஇ, ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, ஆர்ஜிஐபிடி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஐஐஎஸ்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், ஐஏஎஸ்சி. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய கனவு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே நினைவாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இதுக்கு போகணுன்னா நமக்கு கண்டிப்பாக மார்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ட்ரெடிஷ்னலாக நல்லா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக படித்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் நல்லா போகலாம். இல்லை அட்லீஸ்ட் இந்த கிராஷ் கோர்ஸில் நான் என்ன டெடிக்கேட்டாக நான் கொண்டு போகிறேன், என்னால் இது வந்து கோப்பப் பண்ண முடியும்னு ஒரு கெத்தாக நீங்கள் ஒரு 60 ஹவர்ஸ் நின்னீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக ஓரளவுக்கு இங்கே நீங்கள் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து இந்த கிராஷ் கோர்ஸ் நம்ம கிட்ட நீங்கள் எடுக்கணும்? சக்ஸஸ் சைடில் நீங்கள் என்ன உங்களுக்கு அப்படி என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ். நம்ம வந்து இந்த இன்ஜினியரிங் ஃபீல்டில் இருக்கிறதுனால யார் கொடுத்தா இந்த கோர்ஸை வந்து நல்லா கொடுக்க முடியும், இதில் பெரிய கமர்ஷியலும் இல்லாமல் கண்டென்ட்டும் கரெக்டாக போகணுங்கிற போது ஒரு ரீசனபிள் அமௌண்ட்டை பே பண்ணி நம்ம எப்படி வந்து நம்ம நாலேஜை நம்ம கெயின் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லேர்ன் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ், சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ் ஃபார் கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆன்லைன் மோட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் ப்ராசஸ், தேவைப்பட்டால் ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம், கோயம்புத்தூர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். லைவ் செஷன்ஸ், நோ ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங், இண்டிவிஜுவல் மென்டாரிங், from entrance coaching to admission procedure and complete support. From entrance coaching to admission procedure, a complete support நம்ம எடுக்கலாம். ஸோ தட் இஸ் வை நீங்கள் வந்து சக்ஸஸ் சைலர் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்குள்ளே வரலாமான்னு யோசிச்சா இந்த சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பிஃபோர் 25th February நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஆஃபர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஸோ கோர்ஸ் ஃபீயை பற்றின டீடைல்ஸ் வேணுன்னா டெஃபினட்டாக நீங்கள் கால் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக் என்னோடய ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து நம்மளோட செக்ரட்டரி உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதுவும் உங்களுக்கு ஃபீஸிபிளாக இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். 1 day கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரையல் கோர்ஸ் இருக்கும். அது பிடிச்சா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், பிடிக்கல அப்படின்னா தேவையும் இல்லை. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற டேட்டை மறந்துடாதீங்க, பாருங்கள். 25th February 2025 ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அமிர்தாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நீங்கள் இப்போ phase 1 எக்ஸாமினேஷன் எழுதிருப்பீங்க, ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. நிறைய பேருக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வரல அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. பட் கொஞ்சம் நம்ம இன்புட் போட்டால், எஃபோர்ட் போட்டால் கண்டிப்பாக வர முடியும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் 2 phases, ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. phase 2 May 10th to 14th நடக்க போகிறதா இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 1200 rupees உங்களுக்கு இருக்குது. நீங்கள் யாராவது அப்ளை பண்ணல, மார்க் கம்மியாயிடுச்சு அப்படிலாம் பயப்பட வேண்டாம். இன்னொரு தடவை அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள், டெஃபினட்டாக வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் 60 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபர் சைடில் ஏதோ ஒரு கோர்ஸை கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கும். பட் 80-85% அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அப்படி இல்லைன்னா நான் ஸ்காலர்ஷிப் கட்டாலும் நீங்கள் போய்க்கலாம். கேண்டிடேட்ஸ் டிசைரிங் டு அப்பியர் ஃபார் JEE Mains 2020 கேன் ஆல்சோ ஆப்ட் ஃபார் த சேம் ரெஜிஸ்டரிங் ஃபார் AE. ஸோ நீங்கள் JEE வச்சு போகணுன்னாலும் போகலாம். அதுக்கப்புறம் அமிர்தா என்ட்ரன்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். +2லையும் உங்களுக்கு ஒரு நல்ல மார்க் இருக்கணும். +2 நீங்கள் வந்து ஒரு 60 எடுத்தால் நீங்கள் அமிர்தாக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு நினச்சா போக முடியாது. நாட் ஓன்லி அமிர்தாவில் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் கரெக்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பட் விஐடியோ இல்லை SRMO அப்படிலாம் நீங்கள் வந்து இப்போ லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் கூட இன்றைக்கி நிறைய பேர் பேசும்போது ஈஸியாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுக்கிறது நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. யூசப் உங்களுக்கு இதெல்லாமே உங்களுக்கு ஆக்சுவலாக கொடுத்துருப்பாங்க. எலக்ட்ரானிக் டிவைசஸ், மொபைல் ஃபோன்ஸ் இதெல்லாம் எங்கேயுமே யூஸ் பண்ணிடாதீங்க. கால்குலேட்டர்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு த எக்ஸாமினேஷன்ஸு. மெட்டீரியல் லைக் லாக் டேபிள், புக்ஸ், நோட் புக் எக்ஸெட்ரா ஷுட் நாட் பி brought டு த எக்ஸாமினேஷன் ஹாலு. ஸோ இது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸுங்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கணும். இது ஏற்கனவே உள்ளே போனவங்களுக்கு தெரியும். புதுசாக அப்ளை பண்ணுறதுனால தான் இந்த ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸை நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டினை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 40 கொஸ்டின் இருக்கும், ஃபிசிக்ஸில் 30 கொஸ்டின் இருக்கும், கெமிஸ்ட்ரியில் ஒரு 25 கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷில் ஒரு 5 கொஸ்டின், டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. மார்க்ஸ் பிட்டப் அந்த பார்த்தீங்கன்னா 120, 90, 75, 15. ஸோ அவுட் ஆஃப் 300 நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது.
மேத்தமெட்டிக்ஸில் வந்து நீங்கள் முக்கியமான டாபிக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சா செட் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸு, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸு, பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ரொம்ப இப்போ பார்க்கணும். மேட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிக்க வேண்டிய விஷயம். டெக்னாமெட்ரி, கால்குலஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸ்ட்ரைட் லைன் அண்ட் வெக்டர் அல்ஜிப்ரா ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவுமே 3D அண்ட் பயோனாமியல் தேரம்ஸு, பர்முடேஷன் காம்பினேஷன்ஸ், அது ரிப்பீட் ஆகிருக்கு, சாரி. ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா. இந்த ஏரியாவில் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து நம்ம அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூனிட் அண்ட் டைமென்ஷன்ஸ், கைனமேட்டிக்ஸ், சாலிட் அண்ட் ஃப்ளூயிட்ஸ், ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ்டு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸு, ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு, கெப்பாசிட்டன்ஸு, கரண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி, கைனமெட்டிக் ஆஃப் தியரி ஆஃப் கேஸஸ், மாடல் ஃபிசிக்ஸ், மெக்கானிக்ஸ், இந்த ஏரியாவில் உங்களுக்கு கொஷின் கவரேஜஸ் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரின்னு எடுக்கும்போது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், பீரியாடிசிட்டி, கெமிக்கல் பாண்டிங், பி பிளாக் எலிமெண்ட்ஸ், சாலிட் ஸ்டேட்டு, கேஸ் ஆஸ் அ ஸ்டேட்டு, சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, தெர்மோடைனமிக்ஸு, பேசிக் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டாக இருக்குது. பயோ மாலிகுல் அண்ட் என்வரான்மெண்டல் எனர்ஜி இன்னும் முக்கியமான பார்ட்டாக இருக்குது. இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக் ஆஸ்பெக்டில் கொஞ்சம் இருக்கிறனால கொஸ்டின் கவரேஜஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கிங்க. ஸோ தட்ஸ் ஆல். உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பர், இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணலாம். 9500680004 அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க. ப்ளஸ் யூடியூப் நீங்கள் முதல்ல பார்க்குறதா இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் என்னுடைய 1000 வீடியோஸ் உங்களுக்கு ஆன்சர்ஸை கொடுக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும்.